எங்களோட ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாங்களா? நல்லெண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி குடுத்துட்டேன். 2 பேருமே குளிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஆயில் மசாஜ் பண்ணிக்குவாங்க. ஃபுல் பாடிக்கும் ஆயில் பாத் டைம் கிடைக்கும்போது பண்ணிருவோம். அதுக்கு இடையில வாரத்துல 2 நாள் நல்லெண்ணெய் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிருவாங்க. டெய்லியும் உடம்புக்கு கசப்பு தன்மை தேவையில்லை. வாரத்துல 2 நாள் நிலவேம்பு கசாயம் குடிச்சா போதுமானது. மௌரேஷ் மௌரிகா 2 பேரும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு சுடுதண்ணி ஊத்துறது அப்படிங்கிறது நான் பழகிட்டேன். வாட்டர் பாட்டிலுக்கு வாரத்துல 2-3 டைம் அது கல்லுப்பு போட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுவேன். சமையல் வேலைகளுக்கு இடையிலேயே இந்த கிரீன் மோரையும் ரெடி பண்ணிடுவேன். 2 பேத்துக்கும் டைம் இருந்தது அப்படின்னா காலையில கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் 2 பேருமே செஞ்சு கொடுத்துருவாங்க. மௌரேஷ் மௌரிகா இவங்க 2 பேத்துக்கிட்டயுமே எப்பவுமே நான் கம்பல் பண்ணி எந்த வேலையுமே வாங்க மாட்டேன். இன்னைக்கு காலையில சமையல் தக்காளி போட்டு வறுத்த சாப்பாடு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். வாத்து முட்டை வேக வச்சு டிஃபன் பாக்ஸ்க்கு கொடுத்துட்டேன். காலையில சாப்பிட்றதுக்கு ராகி புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ராகி மாவு நம்ம முழுசா ராகி வாங்கி கழுவி காய வச்சு மிஷின்ல கொண்டு போய் அரைச்சிட்டு வந்த ராகி மாவு தான். புட்டுனா 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இனிப்பா இருக்கும் இல்லையா? இந்த கிரீன் மோர் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிக்கிட்டு புட்டையும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நான் டெய்லியும் சமைச்சு முடிச்ச உடனேயே அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற இடம், இந்த செல்ஃபி இது எல்லாமே தொடச்சு சுத்தமா க்ளீன் பண்ணிடுவேன். இன்னைக்கு தண்ணி முறை, அதனால தோட்டத்துக்கு போகணும். காலையில டைம் எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறதுக்குள்ள இதெல்லாம் செக் பண்ணும். ஆர்ஓ சுவிட்ச், ஹீட்டர் சுவிட்ச், கரண்ட் அடுப்பு, சிலிண்டர் ஆஃப் பண்ணிருக்கா, எங்காவது ஃபேனோட தான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. பஸ்ல டிராவல் மட்டுமே 1 ஹவர் பக்கமா வரும். அங்க வீட்டுக்கு போன உடனே கரண்ட் ஸ்கூட்டி எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்துருவேன். இந்த கரண்ட் ஸ்கூட்டி இருக்கிறனால காடு மேடுன்னு எல்லா பக்கமும் ஒட்டிக்கிறோம். எங்க மாமியார் கால் குழம்பு வச்சிருந்தாங்க. தென்னைமர தோட்டத்துக்குள்ள சாப்பிட்டுக்கலான்னு ஒரு பாத்திரத்துல சாப்பாடும் குழம்பும் ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். தென்னைமரத்துக்கு தண்ணி கட்டும் போதே எங்க மாமியார் கட்டுத்தாரிக்காக யூஸ் பண்ற தொட்டி, அதுக்கப்புறம் ட்ரம், அதுல எல்லாமே தண்ணி பிடிச்சி வச்சிருவேன். கொஞ்ச நேரத்துக்கு மட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி எல்லாம் வருதான்னு கரெக்டா செக் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே பசி வந்துருச்சு. கால் குழம்பு அவ்வளவு சூப்பரா இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். மறுபடியும் பஸ் பிடிச்சி இங்க திருச்செங்கோடு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் நான் வந்ததுக்கு அப்புறமா தான் மௌரேஷ் மௌரிகா ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி வச்சிருவேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பீட்ரூட்டை வந்து பழம் போட்டு பிணைஞ்சு வச்சிருந்தேன். நாட்டு சக்கரை கொஞ்சமா போட்டு, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு வேக வச்சு வச்சிருந்தேன். சுகர் போடாம லெமன் ஜூஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாமே சாப்பிட்டு இவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் துணி துவைக்க போவேன். மௌரிகா இன்னைக்கு அவளும் வரேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. யூனிஃபார்ம் எல்லாம் எப்பவுமே கையில துவைப்பேன். மீதி ட்ரெஸ் எல்லாம் டைம் இருந்தா டெய்லியும் துவைச்சிருவேன். இல்ல அப்படின்னா மிஷின்ல போட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் கையில துவைக்கிறது தான் பார்ப்பேன். மௌரேஷ் மௌரிகா 2 பேருமே இன்னைக்கு தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஹெல்த்தின்னு மட்டுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். அப்பப்போ அவங்க சாய்ஸ்லயும் விட்டுருவேன். 6:30 தக்காளி சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு நானும் மௌரிகாவும் வீட்டுக்கு கீழே வந்து 1/2 hour நான் வாக்கிங் போவேன். மௌரிகா ஒரு 20 minutes சைக்கிள் ஓட்டிட்டு மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்றதுக்கு வந்துருவா. முடிஞ்ச வரைக்கும் 7:30க்குள்ளேயே சாப்பிட்டுருவோம். நாளைக்கு சோள தோசை அரைக்கணும். அதுக்காக சோளமும் ஊற வச்சு கம்மஞ்சோறு செஞ்சு வச்சிடலாம். 2 நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிட்டேன். மௌரேஷ்க்கு நாளைக்கு தமிழ் எக்ஸாம். அதனால நாங்க கம்மஞ்சோறு செஞ்சுட்டு இருக்கும்போது கூட என்ன விடல. இங்க வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டு 10 o'clock வரைக்கும் சொல்லி கொடுத்தேன். அவனும் நல்லா படிச்சுக்கிட்டான். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே 9:30க்கெல்லாம் தூங்க போயிருவோம்.